Happy year end to all businessmen. So in the video actually உங்களுக்கு year endக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் ஒரு businessman நீங்க வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும். This is not for accountants or auditors. So இது வந்துட்டு only for businessman. நீங்க வந்துட்டு finance okay financeனா வந்துட்டு அவங்க தான் பாப்பாங்க அப்படிங்கறது வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்களும் ஃபினான்ஸ்ல உள்ள பார்த்துட்டு நீங்க பண்ணணும். ஸோ இரண்டுக்கு முன்னாடி உங்க அக்கௌண்டன்ஸோ இல்ல உங்களோட ஃபினான்ஸ் டீமோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாங்கிறது கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இரண்டுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுனா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளஸ் ஆடட் அட்வான்டேஜா உங்களுக்கு சம் டாக்ஸ் சேவிங் டிப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ இந்த வீடியோ நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் பிப்ரவரி ஜான்வரி அந்த மாதிரி நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ஃபைன். நீங்க வந்துட்டு மார்ச்சுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிராஃப்ட் ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சே இஃப் யூ ஆர் இன் பிப்ரவரி நீங்க வந்துட்டு ஒரு 11 crore வந்துட்டு உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு லைக் இன்னும் 1 month தான் இருக்கு மார்ச். ஸோ ப்ரொபோர்ஷனேட்டா வந்துட்டு நீங்க உங்களோட டர்ன் ஓவரையோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணி ஒரு டிராஃப்ட் ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ண சொல்லுங்க உங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட. அப்படி ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட், உங்களோட டர்ன் ஓவர், உங்களோட எக்ஸ்பென்சஸ், டோட்டல் ஃபினான்ஷியல்ஸ், டோட்டல் உங்களோட ஓகே அந்த இயருக்கு ஃபுல்லா உங்களோட டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இந்த எஸ்டிமேட்டட் ஃபினான்ஷியல்ஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து லோன் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நீங்க பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னும் நீங்க ஆஃப்டர் இயர் எண்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஓகே அது இவ்வளோதான் எனக்கு டர்ன் ஓவர் வந்திருக்கு, இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு லோன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறது நீங்க வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த சர்ப்ரைசஸே வந்துட்டு நீங்க பண்ண உங்களுக்கு வந்துட்டு வராது. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு நீங்க உங்க லோன் என்ஹான்ஸ்மெண்ட் போறதுக்கு உங்களோட ரேஷியோஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் லைக் டிஎஸ்சிஆர் ரேஷியோ, கரண்ட் அசெட் ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க பக்காவா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா சே உங்களோட டர்ன் ஓவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படியோ புஷ் பண்ணி நீங்க மார்ச்ல உங்க டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதவே ரவுண்ட் உங்களோட டர்ன் ஓவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸோ ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க லீகலா டாக்ஸ் சேவ் பண்ணலாம். எப்படின்னா நீங்க வந்துட்டு இப்போ ஜனவரியில இருக்கீங்க ஒரு பிப்ரவரியில இருக்கீங்கன்னா ஸோ மார்ச்சோட சேல்ஸை நீங்க ஏப்ரல்ல வந்துட்டு டிஃபர் பண்ணீங்கன்னா நீங்க லீகலா டாக்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் கம்மியாகும், ஸோ ஆப்வியஸா ப்ராஃபிட்டும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு டாக்ஸும் வந்து லீகலா உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் டிராஃப்ட் ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் ரேஷியோஸ் இது எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ். இந்த ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்துட்டு உங்களுக்கு பெருசா வந்துட்டு நீங்க என்ன ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, இல்ல என்ன டேட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங்கிறது நீங்க கவர்மெண்ட்டுக்கோ இல்ல வந்துட்டு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்துட்டு சொல்ல போறது இல்லை. 31st மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங்கோ அதை தான் நீங்க சொல்றீங்க. ஸோ அதனால ஸ்டாக், டேட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் பக்காவா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நம்பர் 1 ஸ்டாக் வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு நீங்க இயர் எண்ட் தான் எடுப்பீங்க. ஸோ இயர் எண்ட் எடுக்கிறப்ப வந்துட்டு ரெக்கன்சிலேஷன் அது ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு டிடிஎஸ் ஆகும். ஸோ அதனால அட்லீஸ்ட் டிசம்பர் மந்தே வந்துட்டு ஒரு ஸ்டாக் டேக்கிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ஒரு 10 monthsக்கோ நீங்க வந்துட்டு ரெக்கன்சைல் பண்ணி பக்காவா வச்சுட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் 3 monthsக்கு நீங்க மார்ச்ல ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். திஸ் வை பிகாஸ் நீங்க வந்துட்டு மந்த் ஆன் மந்த் வந்துட்டு நீங்க வந்துட்டு பேங்க்குக்கோ இல்ல வந்துட்டு உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கோ வந்துட்டு இந்த ஸ்டாக் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு மார்ச் இயர் எண்டுக்கு நீங்க சப்மிட் பண்ற எல்லாமே வந்துட்டு அட் பாரா இருக்கணும். நீங்க பேங்க்குக்கு பண்றதும், நீங்க உங்களோட ஆக்சுவலா வந்துட்டு உங்களோட ஃபேக்டரியில இருக்கிறதும், நீங்க வந்துட்டு இன்கம் டாக்ஸ்ல வந்துட்டு நீங்க உங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு கொடுக்கறதும் எக்ஸாக்டா சேமா இருக்கும். ஸோ எந்த டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. நம்பர் 2 டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம ஃபினான்ஷியல்ஸ்ல மோர் தேன் 6 months லெஸ் தேன் 6 months நம்ம வந்துட்டு டேட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும்.
இப்போ மோர் தென் 6 months நம்ம அவுட்ஸ்டாண்டிங் நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு அர்த்தம். அதனால நீங்கள் வந்துட்டு வெல் இன் அட்வான்ஸ் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிட்டீங்கனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த மோர் தேன் 6 months இருக்கிறத வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே லெஸ் தேன் 6 months வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருந்தால் தான் இதை பண்ண முடியும். நம்பர் 2, டேட்டாஸ் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஜனவரி பிப்ரவரியிலே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு ரெகன்சிலேஷன் உங்களுக்கு டைம் இருக்கும். தென் மார்ச் வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 1 month நீங்கள் வந்துட்டு ரெக்கன்சைல் பண்ணிட்டு இல்லை என்ன பேலன்ஸ் வரணுமோ எக்ஸாக்டாக பேலன்ஸ் வரணுமோ அதை வந்துட்டு ஃபினான்ஷியல்ஸில் ப்ராப்பராக போட முடியும். ஸோ ரெக்கன்சிலேஷன் பிஃபோர் மார்ச்சே பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் ரேஷியோஸ். நீங்கள் ஸ்டாக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா டெட்டாஸும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோஸும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் ஃபினான்ஷியல்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அசெட் நீங்கள் வந்துட்டு சேலோ இல்லை பர்ச்சேஸோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் ஆஃப்டர் டிசம்பர் நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, இல்லை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்ச்சுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் அப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். நீங்கள் மேனுஃபேக்சரர்ஸாக இருந்தால் அடிஷ்னல் டெப்ரிசியேஷனும் கிளைம் பண்ணலாம் பிஃபோர் மார்ச் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்ச்சில் போயிட்டு நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதம் டெப்ரிசியேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏப்ரலுக்கு டிஃபர் பண்ணலாம். டிஃபர் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். நெக்ஸ்ட், உங்களோட லோன் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ க்ளீன் அப் யுவர் லோன் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் லோன் கொடுத்துருப்பீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ லோன் கொடுத்ததும் வாங்கினதும் 31st மார்ச் அன்னைக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கோ அது மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க போகுது. பிஃபோர் மார்ச் லைக் இன் டிசம்பர் ஆர் ஜனவரி நீங்கள் லோன் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பாருங்கள். பார்த்துட்டு என்னென்னலாம் உங்களுக்கு முடியுமோ லைக் என்னென்னலாம் ரெக்கவர் பண்ண முடியுமோ அதை ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை என்னென்னலாம் நீங்கள் வந்துட்டு ரீபே பண்ண முடியுமோ நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஆஃப்டர் 31st மார்ச்சுக்கு அப்புறம் விட்டுட்டு நீங்கள் லைக் என்ஹான்ஸ்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, லோன் என்ஹான்ஸ்மெண்ட் பிளான் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஆஃப்டர் 31st மார்ச் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி யோசிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அதனால் clean up your accounts before 31st March, not at 31st March, well before March. நீங்கள் ஜனவரி பிப்ரவரியிலே clean up பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட், டிடிஎஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கும் லைக் டிடிஎஸ் அப்ளிகபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா அதை வந்துட்டு டிசலோ பண்ணிடுவாங்க. ஸோ இது வெல் பிஃபோர் மார்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு டிடிஎஸ் அப்ளிகபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பராக நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்ட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh, அதுக்கு வந்துட்டு டிடிஎஸ் நீங்கள் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிடெக்ட் பண்ணிடுங்க. இல்லைனாலும் நீங்கள் தேவையில்லாமல் டில் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாம் எந்தெந்த மாதமோ அந்த மாதம் டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். 1 lakh நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலைன்னா யூ வில் லூஸ் 30,000. ஸோ இன்கேஸ் இஃப் யுவர் டேக்ஸ் ரேட் இஸ் 30%, 30,000 வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணுறீங்க. தென் கம்பேர் டிடிஎஸ் ரிசீவபிள் வித் யுவர் ஃபார்ம் 26AS. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். என்னன்னா உங்களுக்கு டிடிஎஸ் ரிசீவபிள் லிஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டிடிஎஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட சப்ளையர்ஸோ இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் ரிசீவபிள் லிஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை ஃபார்ம் 26AS ஃபார்ம் 26ASஓட வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு ஃபார்ம் 26ASஓட கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அப். பிஃபோர் மார்ச் முன்னாடி நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட்டும் வந்துடும். இன்கேஸ் அவங்க ஃபைல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸும் பிளான் பண்ண முடியாது, ப்ராப்பராக பிளான் பண்ண முடியாது. நம்பர் 2, இன்கேஸ் அவங்க ஃபைல் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு
நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணும். தென் அவங்க வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு பே பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ண வேண்டியது வரும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க்லேயும் கொஷின் வரும், இன்கம் டேக்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டட் பர்சன் ஆகிடுவீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ரிவைஸ் ரிட்டர்ன் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் டிடிஎஸ் ரிசீவபிள், டிடிஎஸ் வந்துட்டு அவங்க உங்களோட சப்ளையர்ஸ் ஃபைல் பண்ணலாங்கிறதுக்காக வந்துட்டு நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஹாசல்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் கமிங் டு ஜிஎஸ்டி. இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் செக். இது வந்துட்டு இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நான் ஜிஎஸ்டி கிளைண்ட்ஸ். நீங்கள் இன்கேஸ் ஜிஎஸ்டி ரெஜிமில் இல்லை அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஜிஎஸ்டி 20 lakhsக்கு கீழே இப்போ வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அது 40 lakhs ஃபார் நான் சர்வீஸ் பிஸ்னஸ்மென்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ 20 lakhsக்கு மேலே இருந்தால் தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்களாம் தான் இப்போ அவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் டிசம்பர்லையோ ஜனவரிலையோ உங்கள் டர்ன் ஓவர் செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் 18 lakhs நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் 20 lakh and 1 rupees நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிடுவீங்க. ஸோ அதனால் டிசம்பர்லேயோ ஜனவரிலையோ உங்கள் டர்ன் ஓவர் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் ஜஸ்ட் ஃபார் 10,000 20 lakh 10,000 கூட நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிம்குள்ளே வரணும். மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டர்ன் ஓவர் செக் for startup business very important well before March. Next, இந்த பாயிண்ட் வந்து யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கீங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிள். கம்பேர் யுவர் புக்ஸ் வித் GSTR 2A. ஸோ GSTR 2A அப்படின்னா என்னன்னா நீங்க வந்துட்டு அதாவது ஜிஎஸ்டி வந்துட்டு பே பண்ணிருப்பீங்க. லைக் ஃபார் பர்ச்சேஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GSTR 2Aல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க ஃபைல் பண்ணால் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு அவங்க ஃபைல் பண்ணால் GSTR 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்கேஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை. இது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் கிரெடிட் எடுக்கிறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஷினே ரைஸ் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸி செக் பாயிண்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், உங்களோட ஜிஎஸ்டி லெட்ஜர் இன் யுவர் புக்ஸ் and purchase returns and sales return. Relating to purchase return and sales return very important. ஏன் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்னா டெபிட் நோட் கிரெடிட் நோட் நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் இன்புட் டேக்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லை டேக்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறீங்க. இது வந்துட்டு 31st March முன்னாடியே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் க்ளோசிங் அப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 12BA. ஃபார்ம் 12BAன்னா என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பே பண்ணுறீங்க. யார் யாரெல்லாம் வந்து அபவுட் 2,50,000 இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்க லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சே ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு 3,50,000 சேலரி வாங்குறாருன்னா நீங்கள் 2,50,000 மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் அவர் வந்துட்டு ஒரு 1 lakh வந்துட்டு இல்லை 1,50,000 வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ்லையோ இல்லை ஒரு ஹவுசிங் லோன்லையோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்காக தான் கவர்மெண்ட் ஃபார்ம் 12BA இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் எம்ப்ளாயி கிட்ட அந்த ஃபார்ம்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபார்ம்ஸில் டிக்ளரேஷன் அவங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ணி அவங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். இது நீங்கள் அட்லீஸ்ட் பை ஜனவரி பிப்ரவரி நீங்கள் பண்ணாதான் நீங்கள் அந்த கடைசி மாதம் நீங்கள் வந்துட்டு எக்ஸஸ் டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கும் சேவ் நீங்களும் தேவையில்லாமல் வந்துட்டு
ஒரு எம்ப்ளாயிக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்துட்டு ஃபைல் பண்ணி அதுக்கும் வந்துட்டு ஃபைலிங் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். அவருக்கும் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு எக்ஸஸ் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுனால அவரும் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஃபார்ம் 12BA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், அவங்க கொடுக்குற எல்லா டிக்ளரேஷன் லைக் எல்ஐசி ரெசிப்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வாட் எவர் ஹவுசிங் லோன் சர்டிஃபிகேட், இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் ஆகட்டும், எல்லாமே வந்து எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணணும். அது வந்துட்டு அது ரொம்ப உங்களுக்கு வேலிட் ப்ரூஃப். அது ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேவ் டேக்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன்ஸ், நாட் ஃபார் பார்ட்னர்ஷிப் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா 31st மார்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்கள் வந்துட்டு ஏடிசி லைக் எல்ஐசி, ஹவுசிங் லோன், உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஸோ என்பிஎஸ் ஒரு ஸ்கீமும் இருக்குது. அண்ட் நம்பர் 2 இஸ் டொனேஷன்ஸ். ஸோ டொனேஷன்ஸ் 80D உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் 80D நீங்கள் அதுவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் 80 செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் லைக் உங்களோட சன் எஜுகேஷனுக்காக அந்த எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கலாம். 80D டொனேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டொனேஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு கேஷாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்அலவுட், நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி த்ரூ செக் ஆர் ஆர்டிஜிஎஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ டொனேஷன் ரெசிப்ட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கியிருக்கோம். அந்த டொனேஷன் ரெசிப்டில் 80G அவங்களுக்கு வந்துட்டு அப்ளிகபிளாக அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் நம்பர் இல்லைன்னா உங்களால் வந்து 80G கிளைம் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக இயர் எண்ட் பிளான் அப்படின்னா ஒரே ஒன்று எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அட்வான்ஸ் டேக்ஸ். இது மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 11 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது அட்வான்ஸ் டேக்ஸ் நமக்கு வருது. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் டேக்ஸ் அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. பட் எனிவே நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஆக்சுவலாகவே வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும்னா உங்களோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுது. பட் அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் உங்களோட டேக்ஸை வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இஎம்ஐயில் ரொம்ப ஈஸியாக பே பண்ணிடலாம். இட் வில் பி வெரி ஈஸி. நீங்கள் பே பண்ணலன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கம்பெனியோட இமேஜ் நாட் ஒன்லி ஃபார் இன்கம் டேக்ஸ், ஈவன் பேங்க்ஸ், உங்களோட இன்வெஸ்டர்ஸ் அவங்ககிட்ட வந்து உங்களோட இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராப்பர் அட்வான்ஸ் டேக்ஸ் இந்த கம்பெனி பே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணலன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி பக்கா அதில் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்காக வந்துட்டு உங்களோட கம்பெனியோட இமேஜை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் ப்ராப்பராக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட அதாவது இன்கம் டேக்ஸோட இல்லை இன்வெஸ்டர்ஸோட பேங்கோட குட் புக்ஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் தி 12 பாயிண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு லைக் பிஃபோர் மார்ச் நீங்கள் பண்ணிட்டீங்க, டிசம்பர் ஜனவரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். அட் தி இயர் எண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹாசல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் நல்லா வந்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல்ஸை ஸ்ட்ராங்காக உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு உங்களோட பேங்க்ஸ்க்கோ வந்துட்டு நல்லா காமிக்கலாம். நன்றி.